தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எங்கே இருக்கிறார் என்று அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் உங்கள் ஊர் உங்கள் அன்புமணி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். நேற்று தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏக்களை நீக்கம் செய்து உத்தரவிட்டு வெளியிட்ட கடிதம் யார் அனுப்பியது என்ற சந்தேகம் உள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிக்கப்பட்ட பின்பும் மக்களை இன்னும் சந்திக்காமல் இருப்பது ஏன் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரை விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து 13 நாட்கள் ஆகின்றன. 13 நாட்களில் எங்கே இருக்கின்றார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் நேற்று மட்டும் அவருடைய கடிதம் மட்டும் வந்திருக்கிறது. அவருடைய கட்சி நிர்வாகிகளே நான் அடிப்படை உறுப்பினர் என்று எடுக்கப்பட்ட கடிதம் மட்டும். அந்த கடிதம் அவர் தான் கொடுத்தாரா இல்ல அவர் சார்பில் வேற ஏதாவது கொடுத்திருக்காங்களான்னு தெரியல எனக்கு. அது வெளியில வரணும், வந்து பேசணும், மக்களை சந்திக்கிட்டோம், ஊடகங்களை சந்தித்து விளக்கணும்.